வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 10. அது சின்ன டாப்பிக்காக இருக்கிறதுனால, சின்ன யூனிட்டாக இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக முடிச்சிடலான்னு பார்த்துட்டேன். ஒரு நாளைக்கு எப்படியாவது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். மார்னிங் வந்து யூனிட் 3யும் ஈவினிங் வந்து அந்த யூனிட் 10th ஒன்றையும் வந்து முடிச்சு விட்றேன். ஏன்னா நிறைய பேர் டவுட்டு கேட்டது, அதனால. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது ஃபுல்லாக உங்களுக்காகவே தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோல் ஆஃப் எக் இன் ஹியூமன் நியூட்ரிஷன். எக்கோட அந்த முக்கியமான வேலைகள் வந்து நம்மளோட ஹியூமனோட ஊட்டச்சத்தில் வந்து எக்கோட வேலை என்ன அப்படிங்கிறது தான் வந்து இந்த டைட்டில். அதுதான் ரோல் ஆஃப் எக் இன் ஹியூமன் நியூட்ரிஷன். வளர்ச்சிக்கு தேவையான 5 முக்கிய ஊட்டச்சத்தான கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட், கொழுப்பு, விட்டமின், தாது உப்புக்கள், இது எல்லாமே எதுல இருக்குன்னா எக்ல இருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு வந்து 5 நியூட்ரியன்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளோட பாடியில இருந்தாதான் நம்மளோட வளர்ச்சி வந்து ரெகுலரா இருக்கும். ஸோ அந்த 5 நியூட்ரியன்ஸான இந்த கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின் அண்டு மினரல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த எக்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட். இந்த கார்போஹைட்ரேட் வந்து 0.72 கிராம்ஸ் வந்து இந்த எக்ல வந்து இருக்கு கார்போஹைட்ரேட்டு. இது வந்து ஆற்றலை கொடுக்குது. ஏன்னா பிகாஸ் கார்போஹைட்ரேட்டும் ஃபேட் வந்து நம்ம எனர்ஜி கிவிங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உடம்புக்கு என்ன செய்யுதுன்னா ஆற்றலை கொடுக்குது. பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 0.72 கிராம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புரோட்டீன் வந்து பாடி பில்டிங் ஃபுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து எவ்வளோ இருக்கு எக்லன்னா 12.6% வந்து இருக்கு. எப்போ நம்ம உடம்பு முடியலை, ஏதாவது ஒரு ரீசன் டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க அட்வைஸ் பண்றது என்னவா இருக்கும்னா எக் சாப்பிடுங்க, ஏன்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ புரோட்டீன் வந்து 12.6% வந்து எக்ல வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுதான் வந்து அதிகமாகவும் இருக்கிற அந்த ஊட்டச்சத்துலேயே வந்து அதிகமாக இருக்கிறது புரோட்டீன் தான். அண்ட் இது எதுக்காக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வலுவான தசைக்கும் அண்டு பாதிக்கப்பட்ட இந்த டேமேஜ் பாடி பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, பாதிக்கப்பட்ட உடல் பகுதிகளை வந்து சரி செய்யற பழுது பார்க்கறதுக்கும் வந்து இந்த புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்டு லிப்பிடு வந்து 9.51 கிராம்ஸ் வந்து லிப்பிடு வந்து இருக்கு எக்ல. இதுவும் எனர்ஜி கிவிங் ஃபுட். ஸோ வந்து எனர்ஜி கொடுக்குது. அண்டு ஊட்டப்பொருளை இந்த 5 டைப்ஸான அந்த நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த ஊட்டப்பொருளை உறிஞ்சிக்கிறதுக்காகவும் இந்த லிப்பிடு வந்து யூஸ் ஆகுது. அண்டு இப்போ எக் அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து 2 லேயர்ஸ் இருக்கு, அல்புமின் அண்ட் யோக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்புமின்ல லிப்பிட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 0.19% வந்து லிப்பிட் இருக்கு. அதே யோக் மஞ்சள் கருவில் பார்த்தோம்னா 26.71% வந்து லிப்பிட் வந்து எக்ல வந்து இருக்கு. ஸோ வந்து அதிகமாக எதுல இருக்கு புரோட்டீன் இந்த லிப்பிட் அப்படின்னா அந்த யோக்ல தான் வந்து இருக்கு. 26.71% வந்து இருக்கு. நெக்ஸ்ட் விட்டமின் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா என்னென்ன விட்டமின், ஏன்னா கொழுப்பில் கரையில் விட்டமின்கள் அண்டு நீரில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு ஃபேட் சாலிபிள், வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் நம்ம சொல்லுவோம். இதுல ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இப்ப கொழுப்பில் கரையும் விட்டமின் அண்ட் நீரில் கரையும் விட்டமின் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இதுல பார்த்தோம்னா எந்த விட்டமின் இருக்குன்னா விட்டமின் ஏ அண்டு விட்டமின் B12, விட்டமின் 9 இதெல்லாம் வந்து இந்த எக்ல வந்து இருக்கு. விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் B12 வந்து என்ன அப்படின்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஹெல்ப் பண்றதா இருக்கு, இம்யூன் சிஸ்டத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. அண்டு விட்டமின் B9 வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்கு. இந்த ஃபோலிக் ஆசிட் எதுக்காக அப்படின்னா கருவுல இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பரம்பரை டிசீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஹெரிடன்ஸ் டிசீஸை வந்து வராமல் தடுக்கிறதுக்காக இந்த விட்டமின் B9 வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின்லாம் எதுல இருக்குன்னா எக்ல வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த விட்டமின் B9 வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் B9 இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஃபோலிக் ஆசிட். அண்டு தாது உப்புக்கள் என்ன அப்படின்னா மூளை நரம்புகளோட ஹெல்ப்புக்கு, நரம்புகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வந்து இந்த தாது உப்புக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ CaCO3 அது ஏன்னா எக்கோட ஷெல் வந்து எதனால ஆக்கப்பட்டதுன்னா கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம். அப்போ கால்சியம் வந்து எக்ல கண்டிப்பா இருக்கு. அந்த எக்ல உள்ள கால்சியம் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா எலும்பு, டீத் இதோட வளர்ச்சிக்கு வந்து உதவுறதா இருக்கு. அண்ட் ஸ்ட்ராங்கான போனு, ஸ்ட்ராங்கான டீத் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதய நோயையும் வந்து தடுக்குது. இதுல இருக்க கோலின் அப்படிங்கிற பொருள் வந்து என்ன செய்யுதுன்னா இதே ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் எக் இன் ஹியூமன் நியூட்ரிஷன்.
ஓகேவா? இது ஒரு சின்ன டாபிக் தான், அதனால வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டோம், அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து டுமாரோ மார்னிங் வந்து நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம், அதோட ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம மார்னிங் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.